திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்று வீசியதால் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதியின் மேற்கூரை பெயர்ந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களின் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக அதிகாலை நேரம் என்பதால் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் மரம் வேரோடு சாய்ந்ததால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூடலூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லட்டி மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. பிலிகுண்டுலு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகாலை முதல் தொடர்ந்து அதிகரித்தது. 4000 கன அடியாக இருந்த நீர்வரத்து திடீரென வினாடிக்கு 6000 கன அடியாக உயர்ந்தது. நீர்வரத்து குறித்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேகமலை வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கடந்த 25 நாட்களாக தடை தொடர்கிறது. அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டும் தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக சின்ன சுருளி அருவிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர்.